ஒரு விஷயம் நான் சொல்றேன். இந்த கன்சிஸ்டன்சிலாம் வேண்டாம். இதுக்கப்புறம் அவரு வாழ்க்கையில ஒரு 10 மேட்ச் ஆடுனா, அதுக்கப்புறம் அடிக்கவே வேண்டாம். ஆனாலும் வரலாறு படைச்சிருக்காரு. ம். என்ன மாரி ஒரு இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு ஸ்ரீராம். யப்பா! எ எப் இந்த மாரிலாம் நான் பார்த்ததே இல்ல. யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த மாரி ஒரு அடி ஒரு சின்ன இஷாந்த் சர்மா 100 மேட்ச் ஆடியிருக்காருங்க இந்தியாக்கு. ம். 100 டெஸ்ட் மேட்ச் ஆடியிருக்காரு இந்தியாக்கு. அவர ஒரு ஓவர் 28 ரன் வெளுத்து வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் பவுலர் 30 ரன். அது பரவால்ல. அது ஏதோ கொஞ்சம் கரிசனம் காட்டியிருக்காரு. இவருக்கு பால பார்த்தா 6 தான் அடிக்கணும். இந்த கீழ அடிக்கிறதுலாம் பிரச்சனை இல்ல. அவரோட பேட் ஸ்விங் எல்லாமே பார்க்கும்போது எனக்கு லாரா ஞாபகம் தான். அவரோட சைல்ட்ஹுட் ஹீரோவும் லாரா தான். ம். பட் அந்த ஃப்ளோவோட பால கிரவுண்டுக்கு வெளில அடிக்கணும். இதுதான் அவரோட ஒரே எய்ம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிக்கிறாரு. மேட்ச் முடிஞ்சோனே ஒரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் குடுத்தாரு. பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் வாங்கும்போது முரளி கார்த்திக் கிட்ட ஹிந்தில பேசினாரு. பட் அதுல கூட நான் புரிஞ்சுக்கிட்டது கேக்குறாரு, "நீ என்ன பண்ணியிருக்கன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு புரியுதான்னு?" அவருக்கு உண்மையிலேயே புரியல. ம். ஏன்னா வழக்கமா பெரிய பிளேயர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாரி மேட்ச் ஆடுனதுக்கு அப்புறம் தூக்கம் வராது. ம். ம். லைக் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாரி ஒரு மேட்ச் ஆடிட்டோம்னா தூக்கம் வராது அப்படிம்பாங்க. பட் ஒரு ம். 14 வயசு பையன் இத பண்ணிட்டான்னா, அவனுக்கு நிம்மதியா தூக்கம் வரும். அவனுக்கு தெரியவே தெரியாது என்ன பண்ணியிருக்கோம்ன்னு. ம். அதுக்கப்புறம் போலர்ஸ் தான் தூங்காம இருப்பாங்க. டேய் ம். 38 வயசு, 36 வயசு, 37 வயசு ஆகுது. 14 வயசு பையன்கிட்ட இப்படி பவுலிங் போட்டுருக்கோமே! அவன் நம்மள இப்படி அடிச்சுட்டானே! இனிமே எங்க போய் முகத்த வச்சுக்கிறதுன்னு போலர்ஸ் தான் போய் வெட்கப்படுற அளவுக்கு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மேட்ச் ஸ்ரீராம். யப்பா!